எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும், கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். இப்போது அனைவரும் இந்த மதுவிலக்கு கொண்டு வருவதை பற்றி பேசுகிறார்கள். குறிப்பாக திரு கருணாநிதி மிகவும் அதிகமாக இதை பற்றி பேசுகிறார். யார் வேண்டுமானாலும் மதுவிலக்கு பற்றி பேசலாம், ஆனால் திரு கருணாநிதி பேசக்கூடாது, திமுகவினர் பேசக்கூடாது. அதை பற்றி பேசுகின்ற அருகதை திரு கருணாநிதிக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமலில் இருந்தது. அதனை நீக்கியவரே திரு கருணாநிதி தான். 1971 ஆண்டில் பூரண மதுவிலக்கை நீக்கியதே திரு கருணாநிதி தான். ஒரு தலைமுறையையே குடிப்பழக்கத்திற்கு ஆட்படுத்தியவர் திரு கருணாநிதி தான். அந்த கருணாநிதி இன்றைக்கு மற்ற கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து கொண்டு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார் என்றால் ஒரு கதை தான் நினைவுக்கு வருகிறது. ஒருவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வேறு ஒருவரை கொலை செய்து விட்டார். சாவு ஏற்பட்டது. ஏதோ சில காரணங்களினால் அந்த இடத்தை விட்டு இவர்களால் ஓட முடியவில்லை. அதனால் கொலையாளியும் அவர் கூட்டாளிகளும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது கொலை செய்யப்பட்டவரின் உற்றாரும் உறவினர்களும் நண்பர்களும் அங்கே ஓடி வந்தனர். ஐயோ நண்பா நீ போய்விட்டாயா, ஐயோ மகனே நீ போய்விட்டாயா என்று மற்றவர்கள் கூக்குரலிட்டு அழுகின்ற போது இந்த கொலையாளியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து ஐயோ நண்பா நீ போய்விட்டாயா என்று கதறி அழுது ஒப்பாரி வைத்தார்களாம். அதுபோல் இருக்கிறது திரு கருணாநிதி மதுவிலக்கை பற்றி பேசுவது. பொதுமக்களே, வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டு இல்லை என்ற நிலை நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளர் திரு வி.டி. கலைச்செல்வன் அவர்களுக்கும், நெய்வேலி தொகுதி வேட்பாளர் திரு இரா ராஜசேகர் அவர்களுக்கும், பன்ருட்டி தொகுதி வேட்பாளர் திருமதி சத்யா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், கடலூர் தொகுதி வேட்பாளர் திரு எம்.சி. சம்பத் அவர்களுக்கும், குறிஞ்சிப்பாடி தொகுதி வேட்பாளர் திரு சொரத்தூர் இரா ராஜேந்திரன் அவர்களுக்கும், திட்டக்குடி தொகுதி வேட்பாளர்
திரு பே ஐயாசாமி அவர்களுக்கும், புவனகிரி தொகுதி வேட்பாளர் திருமதி செல்வி ராமஜெயம் அவர்களுக்கும், சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திரு கே ஏ பாண்டியன் அவர்களுக்கும், காட்டுமன்னார் கோயில் தொகுதி வேட்பாளர் திரு என் முருகுமாறன் அவர்களுக்கும், பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் திரு இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், குன்னம் தொகுதி வேட்பாளர் திரு ஆர் டி ராமச்சந்திரன் அவர்களுக்கும், அரியலூர் தொகுதி வேட்பாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கும், ஜெயங்கொண்டம் தொகுதி வேட்பாளர் திரு ஜே கே என் ராமஜெயலிங்கம் அவர்களுக்கும், இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.